தற்போது தமிழகம் முழுவதும் 2 நாட்களாக பலத்த மழை பெய்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் நமது ஓலிமர் செய்திகளுக்காக திரு ஓம் பிரகாஷ் லைனில் இருக்கிறார். மனோஜ் கேக்குதுங்களா? கேக்குது ஓம் பிரகாஷ். அதாவது நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா புயலாக உருமாறி இருக்கிறது. டிட்வா புயலா? ஆமா மனோஜ். இந்த புயலானது எப்பொழுது கரையை கடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த டிட்வா புயலானது மாலை 4:30 மணி அளவில் சென்னை அண்ணா நகரிலிருந்து ஈசிஆர் வழியாக கரையை கடக்க இருக்கிறது என்பது நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஓம் பிரகாஷ், எதுக்காக அவ்வளவு நேரம் ஆகும்? அது கோயம்பேட்டில் ஒரு மணி நேரம் டிராபிக் ஆகும் மனோஜ். அதனால தான் லேட்டா கரையை கடக்கும். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல சரியாக எந்த அளவிற்கு மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓம் பிரகாஷ்? அதாவது 5 நிமிஷம் வெளியே கொடை இல்லாம வந்துட்டு அடுத்த நாளே அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆகலாம் மனோஜ். அந்த லெவலுக்கு மழை வருது. நீங்க பேசுறது கேட்கல ஓம் பிரகாஷ். குஞ்சின்னு பேசுறீங்களா? இல்ல நஞ்சின்னு பேசுறேன். ஓம் பிரகாஷ், நீங்க மழையில நனையறீங்களா? இல்ல மனோஜ், நல்லா 4 பேருக்கு போட்டு குளிர் காஞ்சு நிக்கிறேன் போகிக்கு. சரியாக அங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓம் பிரகாஷ்? ஸ்கேல் எத்தனை வரல மனோஜ்? எத்தனை சென்டிமீட்டர் எனக்கு எப்படி தெரியும்? ஓம் பிரகாஷ், அங்க காற்று எப்படி வீசுகிறது ஓம் பிரகாஷ்? அதாவது நான் நிற்கும் இடத்தில் காற்று இப்படி வீசுகிறது மனோஜ். இப்படி அப்படி வீசுகிறது மனோஜ். ஓம் பிரகாஷ், இந்த மழையில மக்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரீங்க? அதாவது இந்த புயலானது கரையை கடக்கும் வரை தமிழக மக்கள் அனைவரும் சுடு தண்ணியில் குளிக்க வேண்டும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சூப்புகளை போட்டு குடிக்க வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக மாலை 4 மணி அளவில் சுட சுட போண்டா பஜ்ஜிகளை வீட்டில் சுட்டு தர வேண்டும் வித் கார சட்னியோட. முக்கியமாக அனைவரும் இந்த கனமழையில் சார்ஜரை போட்டுக்கொண்டு மொபைல் நோண்டாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை புதைப்பதற்காக 6 அடி பள்ளம் நோண்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும். தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் ஓலிமர் செய்திகளுக்காக திரு ஓம் பிரகாஷ்.